ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய பேர் வேல்மரல் பாராயணம் பண்ணுறோம். அப்படி வேல்மரல் 48 நாள் 21 நாள்னு சொல்லி கணக்கு பண்ணி வேல்மரல் படிக்கிறோம். அப்படி படிக்கும்போது ஒரு சிலரெல்லாம் இது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேல்மரல் படிக்க ஆரம்பித்தா 6 நாளிலேயே எனக்கு நான் வேண்டின விஷயம் நடந்துருச்சு, எனக்கு 21 நாளில் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேல்மரல் படிக்கும்போது எனக்கு கனவுல இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் முருகர் தென்பட்டார். தென்பட்ட 2-3 நாளிலேயே எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நமக்கு கீழே கமெண்ட்லேயுமே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்வோன்னா, நான் வேணுனேன் 48 நாளும் நான் விரதம் இருந்தேன், நான் நல்லபடியாக தான் பூஜை பண்ணினேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியலை, நான் வேணுன எந்த ஒரு விஷயமே நடக்கலை, அப்போது நான் செஞ்ச பூஜையை முருகர் ஏற்றுக்கலையா, இல்லை நான் செஞ்சது ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவுமே வருத்தப்படுவோம் இல்லையா? அவங்க எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிலருக்கு இப்போ 6 நிலையில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயம் அவங்களுக்கு அந்த 48 நாளைக்குள்ளே கைக்கூடணும்னு இருந்திருக்கும், அதனால் நடந்தது. நம்மளோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போ நடக்கணும், எந்த நேரத்தில் நமக்கு எது கிடைச்சா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அப்பாவான நம்ம ஐயனான முருக பகவானுக்கு தெரியாமலா இருக்கும்? நம்மளோட ஒவ்வொரு அசைவுகளுக்கும் அர்த்தம் சொல்லக்கூடியவர் முருக பகவான். ஸோ நமக்கு எந்த விஷயம் எப்போ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 48 நாள் பூஜை பண்ணும்போது நம்ம ஒரு விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருப்போம். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம முருக பகவான்கிட்ட இந்த விஷயங்கள் நடக்கணும். இப்போ நமக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி நம்ம 48 நாள் பூஜை பண்ணுறோன்னு எடுத்துக்கலாமே. அப்போ 48 நாள் நம்ம தொடர்ந்து பூஜை பண்ணும்போது நம்ம நல்லா பண்ணியிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் கூட நான் 2 நாள் பூஜை பண்ணலை, அல்லது ஏதாவது ஒரு தப்பு நடந்தது எங்கள் வீட்டில் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நமக்காகன்னு சொல்லி வேறு வேலை செய்யும்போது, அது ஏதாவது சின்ன தவறு நடந்தால் நம்ம என்ன செய்வோம்? உடனே அந்த குழந்தைய அடித்து திட்டுவோமா? கண்டிப்பாக செய்ய மாட்டோம். இது நம்ம குழந்தை, நமக்காக இந்த விஷயம் நமக்கு செய்யுது அப்படிங்கிறப்ப நம்ம அதை ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக எடுத்துப்போம். நம்ம தப்பே செஞ்சாலும் பரவாயில்லப்பா, நீ இவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கல, இந்த சின்ன விஷயத்துக்கெலாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய ஆறுதலாக தட்டி தான் கொடுப்போமே தவிர திட்ட மாட்டோம். அதே மாதிரி தான் நாம் என்ன தான் முருக பகவானை கடவுளாக, அதாவது ஒரு குழந்தையாக நம்ம பாவித்தாலும் முருகனுக்கும் நாம் குழந்தைங்க தான். நமக்கு 60 வயசு இருந்தாலும் 40 வயசு இருந்தாலும் 20 வயசாக இருந்தாலும் நாம் முருக பகவானுக்கு குழந்தைங்க தான். அதனால் நம்ம செய்யக்கூடிய பூஜையில் ஏதாவது ஒரு சின்ன தவறு அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக வைக்காமல் கூட இருந்திருப்போம். ஒரு நாள் நம்மளால் விளக்கேற்ற முடியாமல் இருந்திருக்கும். ஒரு நாள் அந்த டைமிங்கில் நம்ம வேல்மரல் பாராயணம் பண்ணாமல் லேட்டாக பண்ணியிருப்போம். எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுருந்தாலும் முருக பகவானுக்கு நம்ம குழந்தைங்க தான். அப்போ முருகர் நீ இந்த நேரத்தில் இந்த விஷயத்த செய்யலை, அதனால் நான் உனக்கு கணக்கு போட்டு எடை போட்டு தான் நான் உனக்கு நீ கேட்டதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு நிச்சயமாக எப்போவுமே சொல்ல மாட்டார். கணக்கு போட்டு நமக்கு படி அளக்கக்கூடிய பகவான் முருக பகவான் கிடையவே கிடையாது. அதனால் நாம் சின்ன தப்பு செஞ்சால் நாம் எப்படி குழந்தைங்கள தட்டி கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் முருக பகவானும், பரவாயில்ல நான் உன்னை பார்த்துக்கிறேன், எனக்காக நீ இவ்வளோ பண்ணுறல்ல, இதுவே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு தான் முருக பகவான் நினச்சிப்பார். சரிங்களா? அதனால் நம்ம செஞ்ச பூஜையில் ஏதாவது தவறு இருந்துச்சா அப்படின்னு சொல்லி யாருமே வருத்தப்பட வேணாம். நீங்கள் பூஜை பண்ணினதே முருக பகவானுக்கு ஒரு சந்தோஷம்தான். அடுத்து ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி தெரியணும் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே, நமக்கு எப்போ எந்த விஷயம் நடக்கணும்னு இருக்கோ அந்த டைமுக்கு முருக பகவான் கொண்டு நம்மக்கிட்ட கொடுப்பார். இப்போது ஒரு சிலருக்கு இந்த விஷயம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. அது நடந்தால் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் கேட்போம் இல்லையா? அப்படி கேட்குறக்கூடிய விஷயம் ஒரு 2-3 மாதம் கழித்து நமக்கு அது தேவையில்லாமலோ இல்லை அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடியதாகவோ இருக்கும். ஆனால் நமக்கு அது தெரிஞ்சிருக்காது. நம்ம கேட்குறோங்கிறதுக்காக முருகர் நம்ம முருகரோட பக்தர்கள் இல்லையா? நம்ம கேட்குறோங்கிறதுக்காக முருகர் கொடுத்துட்டு 2 மாதம் கழித்து நம்ம அதனால் கஷ்டப்பட்டால் அதனால் நம்ம அப்பாவால் தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. அதனால் கூட ஒரு சில விஷயங்களை நமக்கு தராமல் இருக்கலாம். இந்த விஷயம் இப்போ இவங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் பின்னாடி நிச்சயமாக அது அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் அல்லது ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை தள்ளி போட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த விஷயம் நம்மளோட கர்ம வினைகளின் காரணமாக கூட கொஞ்சம் லேட் ஆகலாம். ஸோ நம்ம பூஜை பண்ண 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 நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ம வினைகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே கம்மியாயிட்ருக்கும். இது முருகர் செஞ்சார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லாமல் முருகர் ரொம்ப அமைதியாக நம்மளோட கஷ்டங்கள், நமக்கு வர வேண்டிய
எதிரிகளோட தொல்லைகள் எல்லாத்தையுமே படிப்படியாக குறைச்சிட்ருப்பாரு. ஆனால் இது முருகர் தான் செஞ்சாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா? அதனால் எனக்கு இந்த விஷயம் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே இந்த ஒரு விஷயம் நடக்கலை, அதனால் நம்ம முருகரை வழிபாடு செஞ்சால் நமக்கு இந்த விஷயம் நடக்கலை, நம்ம வேறு ஒரு கடவுளை நம்ம வழிபாடு செய்யலாம். ஏன்னா நம்ம எல்லாமே மனுஷங்கள் தானே. நமக்கு வந்து அந்த அலைப்பாயிர அந்த இது வந்து கண்டிப்பாக இருக்கும். நம்ம எப்போவுமே ஒரு விஷயம் கூடிய சீக்கிரம் இந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணுறோம், இந்த நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மனுஷர்கள், அதனால் நமக்கு அந்த எண்ணங்கள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம முருகரோட காலை பிடிச்சிட்டு எப்போவுமே எனக்கு நீ இந்த விஷயத்த கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒன்று இதை விட ஒரு நல்ல விஷயம், ஒரு படி மேலான நல்ல விஷயம் நமக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் முருகரை பிடிச்சவங்க யாருமே வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரமே கிடையாது. அப்படி ஒருத்தராவது தோத்துருக்காங்களா? நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் முருகரை இப்படி வழிபாடு செஞ்சு எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் வந்தது, ஆனால் நான் கடைசியாக வெற்றி தான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு தான் நிச்சயமாக சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம 48 நாள் அல்லது 21 நாள் பூஜை பண்ணுறோம் இல்லையா? அப்போ நீங்கள் அந்த ஒவ்வொரு நாளும் பூஜை பண்ணும்போது உங்கள் மனசுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு நிச்சயமான ஒரு அமைதி கிடைக்கும். அந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அந்த கோபம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும். நீங்கள் நாள் பூஜை பண்ணுறதுக்கு நாள் எப்படி கோவப்பட்டுருப்பீங்க, பூஜை பண்ணின ஒரு வாரம் எப்படி கோவப்பட்டிருப்பீங்க, அடுத்து 2வது வாரம் எப்படி இருக்கீங்க, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள கோவம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு அமைதி, ஒரு பொறுமை, ஓகே நம்ம வாழ்க்கையை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு அந்த மாதிரியே நம்மளை தேடி தான் வருமே தவிர, ஆனால் நம்ம வந்து ஓகே இதனால தான் இது கிடைச்சதா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் நமக்கு நிச்சயமாக இதெல்லாம் கிடைக்கும். நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷம் நினைக்கும், நம்ம வீட்டில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து குழந்தைங்களோட ஹஸ்பண்டோட பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கணவன் மனைவிகள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேசுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஹஸ்பண்ட் ஒரு டைம் வேலைக்கு போவாங்க, ஒய்ஃப் ஒரு டைம் வேலைக்கு போவாங்க, குழந்தைங்கள பார்க்கணும், மேக்ஸிமம் அவங்களாம் மெசேஜ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஒரு சிலர். ஆனால் அவங்கெல்லாம் உட்காந்து வீட்டில் ஒரு 5 நிமிஷம் குழந்தைங்களோட சாப்பிட்றது, உட்காந்து பேசுகிறது, அதுவே அவங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். இது எல்லாமே நம்ம வழிபாடுன்னு சொல்லக்கூடிய பக்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீட்டில் மன நிம்மதி கிடைக்கும். வீட்டில் வந்து பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம வந்து எனக்கு இது நடக்கலை, நான் உன்னை வழிபாடு செய்ய மாட்டேன்னு சொல்லி எப்போவுமே முருகருக்கு நம்ம கோச்சிக்கவே கூடாது. நமக்கு எப்போ எதை கொடுக்குறோன்னு கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு தெரியும். அவர் நிச்சயமாக நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்குறோங்கிறத கண்டிப்பாக கொடுப்பாரு. நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டு யாரும் முருகர் எனக்கு செய்யலையேன்னு சொல்லி கவலைப்படவே வேண்டாம், நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு முருகர் வந்து அருள் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இன்னமும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே நமக்கு இப்போ கொடுக்கலனாலும் பொறுமையாக ஒரு நாளைக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.